கத்தலுக்கு இந்த காட்டு பசங்க பயப்படலாம், இந்த காண்டாமருக்கு பயப்படாதடா. ஏண்டா நிலத்துல இருந்து வர தண்ணியை நீங்க மொண்டு குடிச்சா நல்லது, இவங்க மொண்டு குடிச்சா தீட்டா? எங்கடா தீட்டு? எதுலடா தீட்டு? ஏன்டா அப்படி தீட்டு தீட்டுன்னு சொல்லி புதிய தீட்டா விட்டுட்டீங்க, அறிவு தீட்டா விட்டுட்டீங்க? அப்படியே அதை தீட்டுன்னு பார்த்தா ஒன்றரை காலான்னு எட்டு மிதிச்சே இல்ல, அப்ப ஒன்றரை காலை தீட்டு பட்டிருக்கும்ல, இப்ப இந்த கால என்ன பண்ண போற? முட்டாத்தரமா நீ செஞ்ச தப்புக்கு நீயே உனக்கு தண்டனை கொடுத்துக்கிட்ட, குழந்தைய காப்பாற்ற இவனுக்கு எதுக்கு தண்டனை? அவன் என்ன நியாயம் பேசுறது? புரியல அவனை. மருதநாயகம் ஊரோட ஒத்து போயிடும், இல்ல பேரோட இத்து போயிடும். போடா, இன்னைக்கு இந்த ஊர் ஒன்றரை பேச்சு கேட்கலாம், ஆனா இதே ஒரு நாளைக்கு என்ற பேச்சு கேட்கும். டேய், நான் எத்து போனாலும் போவேனே தவிர என் ஜாதி செத்து போகாதடா. விட மாட்டேன்டா, விட மாட்டேன். பார்த்தா காலை தீ கூட புள்ள உடல் போல் இருக்கே, சும்மா மேல வச்சு எடுத்துட்டேன் திருடன். ஆனா சுகர் கம்ப்ளைண்ட் மட்டும் இருந்ததுன்னா போய் சேர்ந்துருவேன். மாமா, என்ன மாமா நாத்தம் இந்த வீச்சு வீசுதே? டிஞ்சர் வாசமா? நான் ஏதோ காலை புழுத்து போச்சோன்னு நினைச்சேன். தீ ரூபத்தில் உங்களுக்கு தீங்கி வந்துச்சுங்களே மாமா. நம்மளுக்கு என்ன ராசிங்க மாமா? ராசி என்றா ராசி நல்ல சாதியில பிறந்திருக்குமே, அதை பத்தி யோசி. உங்களுக்கு இன்னும் கொழுப்படங்களே, ஆளையே தூக்கி சீல போட்டுக்கணும். அதுக்கு இல்லைங்க மாமா, பழைய எம்ஜிஆர் படத்துல வர வில்லன் நம்பியார் மாதிரி ஊருக்குள்ள ராஜ நட நடந்துட்டு இருந்தீங்க. இனிமே சாதாரண நட கூட நடக்க முடியாது போல் இருக்கே. ஒரு 10,000 ரூபா கொடுங்க மாமா, டவுன்ல போய் ஒரு வீல் சேர் வாங்கிட்டு அப்படியே தள்ளுறதுக்கு ஒரு சிறு வயசு நர்ஸா புடிச்சிட்டு வந்துடுறேன். எதுக்குடா? வீல் சேர் தள்ளுறதுக்கு நர்ஸுங்க, முடிஞ்சா நான் நர்ஸை தள்ளிக்கணுங்க. கண் போன போக்கில் கால் போ. மாமா வந்திருக்காங்க. நான் இருக்க சொல்றதா போக சொல்றதா என்னன்னு கேள்றா? என்ன விஷயம் கேக்குறாரு? அது வந்துடாங்க. அடா அங்க சொல்லிய. அட ஐயாவுக்கு தெரியாத நாங்க சொல்ல போறோம். ஊர் நல்லா இருக்குன்னு வருஷா வருஷம் உங்க 3ஆம் பங்காளி காலில் சலங்கட்டியாடு குண்டத்துக்காலிக்கு பொங்கல் ஆரம்பிச்சு வைப்பாரு. அதாவதுங்க ஜாதி சண்டை மத சண்டைன்னு 25 வருஷமா கோயில பூட்டியே வச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு தெரியாதுங்களா ஐயா? உங்க 3வது பங்காளி கூட இப்ப இல்லீங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் கோவில திறக்கிறதுக்கும் பண்டிகை கொண்டாடுறதுக்கும் காலில் சலங்கை கட்டி ஆடுறதுக்கும் ஏற்பாடு பண்ணணுங்க. எதே இவரே இந்த காலில் சலங்கை கட்டிட்டு ஆடணுமா? யோ, ஆனாலும் உங்களுக்கு ஊர்ல இல்லையா? வாஸ்தவம் தான். கோயில் திறக்கணும். நான் கோயில் திறந்தா கோயிலுக்குள்ள வர்றவன் தான் கோயிலுக்குள்ள வரணும். வெளியே நிக்கிற வெளியே தான் நிக்கணும். சந்தனம் இருக்காது மணக்குமடா, சாக்கடை இருக்காது நாருமடா. ரெண்டு ஒன்று சேர்த்தா அதுக்கு என்றா பேரு? வீதியில வந்தவன்டா அவன். என்ன சாதின்னு தெரியாது. அவன் பேச்ச விட்டு இந்த ஊரை ஆடுறீங்கல்ல, இந்த ஊரு கோயில வேண்டான்ற. என்ன இருந்தாலும் நம்ம ஊருக்கு கோயில் வேணும் இல்லீங்களா? நீ கோயில் வேணும்னு நினைக்கிற, நான் என்ற கொலை வேணும்னு நினைக்கிறேன்டா. பொண்டாட்டியோட பொழைக்க வந்த நாய் அவன் இந்த ஊரோட துரத்தணும். நீங்க எல்லாரும் பூர்ணமா என்ற பேச்ச கேட்கணும். அப்ப திருவிழா நடக்கும். இல்ல இந்த ஊர் நாசம் போயிருமாடா. போயிருங்க எல்லாரும். அவர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம ஊருக்குள்ள சாதி மத சண்டை இல்லாம நாங்கெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி ஒத்துமையா இருக்குமுங்க. ஊரா ஊர் ஊர் போட்டுருவோம்டா.
மாமா என்னடா பிரிகான்ஸ் நெப்போலியன் நடிச்சுட்டு பிலாசபி பேசுறாருன்னு தப்பா நினைக்காதீங்க. நாம 21ஆம் நூற்றாண்டுக்கு கிட்டத்துல இருக்கிறோம். வெளியில வாங்க மாமா, வெளிச்சமா இருக்கேன். உள்ளே இருந்தீங்கன்னா இருட்டா தான் இருக்கேன். போடா. என்னை மட்டும் வெளிச்சத்துக்கு போடாங்கிறீங்களா? போறேன், நீங்க இருட்டிலே இருங்க. ஆனா உங்களுக்குன்னு கடைசி சீரோன்னு வரேன், அதுக்கு ஒரு 4 பேர் வேணும். அது மிஸ் ஆயிருமேன்னு பாக்குறேன். ஒரு 100 ரூபா தான் கொடுங்க தண்ணி. போட வெளிய. ஓகே. ஐயா கும்பிடுறேங்க. வணக்கம்யா. உள்ருவாங்க, உட்காரு. பரவாயில்ல நிக்கிறேங்க ஐயா. பரவாயில்ல நிக்கிறேங்க. அப்புறம் போன வாரம் என்னாச்சு? நீங்க சொன்னதா சொன்னவங்க ஊர் நாசமா போனாலும் பரவாயில்ல, கால சலங்க கட்டி ஆட மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. அவர் இன்னும் அப்படியே தானுங்க இருக்காரு, கொஞ்சம் கூட மாறலங்க. ஐயா, இதெல்லாம் மீறி அவன் பண்டிகை சாட்டினா கூட நம்மளெல்லாம் கோயிலுக்குள்ள விட மாட்டானுங்க. இன்னும் அவன் ஜாதி வெறியனாவே இருக்காங்க. வணக்கங்க. இதுல என்னையா யோசனை? கோயிலை திறக்கணுங்க, பண்டிகையை கொண்டாடணுங்க. ரோசனை பண்ணி பார்த்தேன். அந்த பக்கம் இருக்கிறவங்களும் இந்த பக்கம் வந்துட்டுமே, நாமெல்லாம் ஒன்னாயிருவோம். ஊர் சந்தோஷமா இருக்கு, இல்லைன்னா சங்கடமா தான் இருக்கு. ரோசனை பண்ணி பாருங்க. ஐயா, வருஷம் நாங்க வந்து பார்க்கும் போதெல்லாம் கொஞ்ச நாள் போகட்டும் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லிக்கிட்டே 25 வருஷம் ஆகி போச்சுங்களே. ஐயா, கோயில்ல இருந்தா 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்தணுங்க ஐயா. அப்பதான் ஐயா ஊர் நல்லா இருக்கும். 25 வருஷம் ஆச்சுங்க. குண்டத்துக்காளி கோயில்ல இருக்காளா இல்லையானே தெரியலீங்க. அவ கோவப்பட்டா ஊர் தாங்காதுங்க. புத்தூர் பட்டியல 10-15 பேருக்கு அம்மை போட்டிருக்குதுங்க. அது ஆத்தாவோட குறைதான்னு எல்லாரும் நம்புறாங்க. எங்களுக்கு எல்லாமே நீங்க தாங்க. நீங்க தான் சலகம் கட்டி ஆடி ஆத்தா கோபத்தை தீக்கணுங்க. வர சித்ரா பௌர்ணமிக்கு திருவிழா. ரொம்ப சந்தோஷம்ங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.